நாம் பேன் கார்டும் பேங்க் பாஸ்புக்கும் எப்படி இணைக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ நீங்கள் கூகுள்லேயே குரோம்லேயே உள்ளே இருப்போங்க. இப்போது கூகுள் உள்ளார போயிட்டு சர்ச் பண்ணுங்கள். எப்படி சர்ச் பண்ணோம் அப்படின்னா மை பேங்க் பேன் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். இப்போ நான் உங்களுக்கு சர்ச் பண்ணி காமிக்கிறேன். சர்ச் பண்ணிவிட்டு ஓகே பண்ணுங்கள். ஓகே பண்ணிங்களா, இந்த மாதிரி காமிக்கும். அன்டைட்டில் அப்படின்றத கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வெஸ்டீஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி கேட்கும். இதில் யூசர் நேம்ன்றதில் உங்களுடைய ஐடி ப்ரூஃபை வந்து உங்களுடைய ஐடி 8 நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் டைப் பண்ணுங்கள். பாஸ்வேர்டு வந்து நீங்கள் உங்களுடைய ஐடி கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. அந்த பாஸ்வேர்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்துருங்க. லாகின் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்னா இதில் பாருங்கள், நீங்கள் வந்து உங்களுடைய நம்பர் போட்டிங்களாவே கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நேம் எல்லாமே வந்துடும். இதில் பேன் கார்டு நம்பர் கேட்குது. உங்களை பேன் கார்டு நம்பர் வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடி ஓப்பன் பண்ணும்போது என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்களோ அந்த டேட் ஆஃப் பர்த் தான் இங்கே இருக்கும். நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனால நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு சூஸ் த ஃபைல் இருக்குங்களா, அந்த சூஸ் த ஃபைல் கொடுத்துட்டு உள்ளார பார்த்தீங்கன்னா யாருடைய பேன் கார்டு அப்லோட் பண்ணுறீங்களோ அவங்களது ஃபோட்டோ நல்லா ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுருக்கணும். எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து இதை அப்லோட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸுமா இருக்கும். அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நான் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணி சேவ் பேன் அப்படின்னு இருக்குங்களா, அது சேவ் பேன் கொடுத்துருங்க. சேவ் பேன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதை ஓகே பண்ணிடுங்க. ஓகே பண்ணிவிட்டு அடுத்து பேங்க்கோடைய டீட்டெயில்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும். இதில் ஐஎஃப்எஸ்சி கோட் நம்பர் கேட்குது. நீங்கள் எந்த பேங்க் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பேங்க்கோட ஐஎஃப்எஸ்சி கோட் நம்பர் வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். IDIB 000K127. நீங்கள் அந்த ஐஎஃப்எஸ்சி கோடு போட்டாலே எந்த பிரான்ச்சு அப்படின்னு சொல்லி எந்த பிரான்ச்சு என்ன பேங்க்ன்றது டீட்டெயில் வந்துடும். கீழே அக்கௌண்ட் நம்பர் டைப் பண்ணுங்கள். 672 அக்கௌண்ட் நம்பர் கேட்குது. திரும்பவும் அதே அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு சூஸ் த ஃபைல் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி உள்ளார வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அவங்களுடைய பாஸ்புக் வந்து நீங்கள் வச்சுருக்கணும். ஸ்கேன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை எடுத்து இங்கே அப்லோட் பண்ணிவிட்டு ஒரு முறை நல்லா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு மேலே சேவ் பேங்க்ன்றதை கொடுத்துருங்க. சேவ் பேங்க் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வரதை ஓகே பண்ணிடுங்க. ஓகே பண்ணிட்டீங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பேன் கார்டும் பேங்க் பாஸ்புக்கும் இணைச்சிட்டோம். 3 டேஸ் கழித்து உங்களுக்கு மெசேஜ் வரும், அப்லோட் ஆயிடுச்சா ஆகலைன்னு சொல்லிட்டு. ஆகலைன்னா நீங்கள் திரும்பவும் இதே மாதிரி நீங்கள் பண்ணணும். அப்போது நீங்கள் கிளியரன்ஸாக ஃபோட்டோ எடுத்து இல்லை நல்லா ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு டவுன்லைனுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.